Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.1ல 8th question பார்க்க போறோம். Question என்னன்னா if adjoint of A equal to அதாவது ஒரு adjoint of A matrix வந்து கொடுத்திருக்காங்க 2 minus 4 2 minus 3 12 minus 7 minus 2 0 to find A. அதாவது adjoint of A matrix கொடுத்திருக்காங்க. இது மூலமா நம்ம A matrix வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் adjoint of A matrix வந்து எழுதி இருக்கோம். இப்போ இதுல இருந்து A matrix வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா A matrix is equal to plus or minus 1 by square root of determinant of adjoint A into adjoint of adjoint A. அதாவது ஃபர்ஸ்ட் determinant of adjoint A வந்து கண்டுபிடிக்கணும். அதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் adjoint of adjoint A matrix வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா மூலமாக தான் நம்ம A matrix வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து determinant of adjoint A வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ determinant எப்படி கண்டுபிடிப்போம் 2 into 12 into 2 வந்து 24 minus 0 into minus 7 வந்து 0 தான். அடுத்து மைனஸ் வரும். அப்புறம் மைனஸ் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 4. அப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலமை ஹைட் பண்ணி மீதி இருக்கிறத பாருங்கள். அப்போ மைனஸ் 3 into 2 வந்து மைனஸ் 6 மைனஸ் மைனஸ் 2 into மைனஸ் 7 வந்து 14. அப்போது மைனஸ் 14 ஏன்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 2. இப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலமை ஹைட் பண்ணிங்கன்னா மைனஸ் 3 into 0 வந்து 0. அப்புறம் மைனஸ் மைனஸ் 2 into 12 வந்து மைனஸ் 24. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 24னு வரும். இப்போ அதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 into 24 48. அப்புறம் ப்ளஸ் 4 into மைனஸ் 20 என்ன வரும் மைனஸ் 80 அப்படின்னு வரும். ப்ளஸ் 2 into 24 வந்து 48. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 16 வந்து வரும். இதான் வந்து determinant of adjoint A. அடுத்து வந்து இந்த adjoint A matrixோட adjoint வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதான் adjoint of adjoint A. அது வந்து எப்படி எழுதுவோம் cofactor matrix the whole transpose. அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சு அது ஒரு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸாக எழுதி அதோட டிரான்ஸ்போஸ் எழுதுவோம். வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2 இதோட சைன் கன்வென்ஷன் என்ன வரும் பாசிட்டிவ் வரும். அப்புறம் இந்த 2 இருக்க எலமெண்ட் இந்த ரோ அண்ட் காலமை ஹைட் பண்ணிங்கன்னா மீதி இருக்க எலமெண்ட்ஸ்லாம் டிட்டர்மினண்ட்டாக எழுதணும். அப்போ மீதி இருக்கிறது என்ன 12 minus 7 0 2 இது ஒரு டிட்டர்மினண்ட்டாக எழுதியிருக்கும். அப்புறம் மைனஸ் அதாவது செகண்ட் எலிமெண்ட்டுக்கு மைனஸ் வரும். அப்புறம் இந்த ரோ அண்ட் இந்த காலமை ஹைட் பண்ணிங்கன்னா மீதி இருக்க எலிமெண்ட் என்ன மைனஸ் 3 minus 7 minus 2 2 இது வந்து நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து தேர்ட் எலிமெண்ட்டுக்கு சைன் வந்து ப்ளஸ் வரும். அப்புறம் இந்த ரோ அண்ட் இந்த காலமை ஹைட் பண்ணிங்கன்னா மீதி இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன மைனஸ் 3 12 minus 2 0 இது வந்து டிட்டர்மினண்ட்டாக எழுதியிருக்கோம். இந்த மாதிரி தான் ஒரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபேக்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸாக எழுதி அதோட டிரான்ஸ்போஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ எப்படி வரும் ப்ளஸ் 12 into 2 வந்து 24 மைனஸ் 0 into மைனஸ் 7 வந்து 0 தான். அப்புறம் மைனஸ் 0. அடுத்து மைனஸ் மைனஸ் 3 into 2 வந்து மைனஸ் 6 மைனஸ் மைனஸ் 2 into மைனஸ் 7 வந்து 14. அப்புறம் ப்ளஸ் மைனஸ் 3 into 0 வந்து 0. அதுக்கப்புறம் மைனஸ் மைனஸ் 2 into 12 வந்து மைனஸ் 24. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 24 ஆகும். அடுத்து இந்த எலிமெண்ட்டுக்கு பாருங்கள் மைனஸ் மைனஸ் 4 into 2 வந்து மைனஸ் 8 மைனஸ் 0 into 2 வந்து 0. அப்புறம் ப்ளஸ் 2 into 2 வந்து 4 மைனஸ் மைனஸ் 2 into 2 வந்து மைனஸ் 4 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 4. அடுத்து மைனஸ் 2 into 0 வந்து 0 மைனஸ் மைனஸ் 2 into மைனஸ் 4 வந்து 8. அப்போ 8 எழுதிக்கோங்க. அடுத்து இந்த எலிமெண்ட்டுக்கு பார்க்கலாம் ப்ளஸ் மைனஸ் 4 into மைனஸ் 7 வந்து 28 மைனஸ் 12 into 2 வந்து 24. அடுத்து இங்கே மைனஸ் 2 into மைனஸ் 7 வந்து மைனஸ் 14 மைனஸ் மைனஸ் 3 into 2 வந்து மைனஸ் 6. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 6. அடுத்து 2 into 12 வந்து 24 மைனஸ் 3 into மைனஸ் 3 into மைனஸ் 4 வந்து 12. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 12. இது வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ வந்து இது இன்னும் சால்வ் பண்ணிங்கன்னா 24 minus 0 24 minus 6 minus 14 வந்து minus 20 மைனஸ் உள்ளார போச்சுன்னா ப்ளஸ் 20. அடுத்து 0 plus 24 வந்து 24 minus 8 minus 0 வந்து minus 8 மைனஸ் உள்ளார போச்சுன்னா ப்ளஸ் 8 4 plus 4 8 0 minus 8 வந்து minus 8 மைனஸ் உள்ளார போச்சுன்னா ப்ளஸ் 8 28 minus 24 வந்து 4 minus 14 plus 6 வந்து minus 8 மைனஸ் உள்ளார போச்சுன்னா ப்ளஸ் 8. அப்புறம் 24 minus 12 வந்து 12. அப்புறம் 12 the whole transpose. இப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் வந்து நம்ம எழுதலாம். அப்போ எப்படி வரும் இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஃபர்ஸ்ட் ரோவாக மாறும்.
அப்போ 24 8 4 அடுத்த காலம் வந்து அடுத்த ரோவாக மாறும். அப்போ 28 8 அடுத்த காலம் வந்து அடுத்த ரோவாக மாறும். அப்போ 24 8 12. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வந்து இப்படி வருது. ஸோ இதில் வந்து 4 வந்து நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும்? அப்போ 4 காமனாக எடுத்திங்கன்னா 24 டிவைடட் பை 4 6ன்னு வரும். 8 டிவைடட் பை 4 2 4 டிவைடட் பை 4 1. அந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டுக்கும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வந்து பார்க்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? 16. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 என்ன? 4. இப்போது ஏ மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா என்ன? ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. இதான ஃபார்முலா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏ மேட்ரிக்ஸை கண்டுபிடிப்போம். அப்போது ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏயோட வேல்யூ என்ன? 4. அது வந்து நம்ம எழுதிக்கலாம். இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ என்ன கண்டுபிடிச்சோம்? இந்த மேட்ரிக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ 4ம் 4ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன வரும்? ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த மேட்ரிக்ஸ் வரும். அதாவது 6 2 1 5 2 2 6 2 3. இதான் வந்து ஏ மேட்ரிக்ஸ். இதான் வந்து 8th கொஸ்டினோட ஆன்சர். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.